ஓம் நம சிவாய போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ சற்றும் எதிர்பார்க்காத சுபமங்கல செய்தி சற்று நேரத்தில் உன்னுடைய வாழ்வை வந்து அடையும். உன்னுடைய கண்கள் எப்பொழுதும் என்னை தேடிக்கொண்டிருக்கின்றது. உன்னுடைய நெஞ்சம் எப்பொழுதும் என்னை நினைத்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய உதடுகள் எப்பொழுதும் என்னுடைய பெயரை ஜெபித்தபடி இருக்கின்றது. இப்படி எல்லா ரூபங்களிலும் எல்லா இடங்களிலும் நான் உன்னோடு துணை வந்து கொண்டு இருக்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்க வேண்டிய அத்தனை இன்பங்களையும் கொடுத்தே தீருவேன். மனதிற்குள் பல ஆயிரம் வழிகளை வைத்துக்கொண்டு வெளியில் சொல்லவும் முடியாமல், நம்பி யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் என் குழந்தைக்கு ஆறுதலாக நான் எப்பொழுதும் இருக்கின்றேன். எல்லா வழிகளையும் போக்கிக் கொடுத்து ஆறுதலோடு நிறுத்தி கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாற்றியும் கொடுக்க இந்த சிவன் நான் இருக்கின்றேன். சொல்ல முடியாமல் மனதிற்குள்ளேயே சில விஷயங்களை போட்டு வைத்து புழுங்கிக் கொண்டு இருக்கின்றாய். இந்த சிவனிடம் சொன்னால்தான் என்ன? என் ஆலயத்தில் என் முன் வந்து அமர்ந்து உன் பிரச்சனைகளை கொட்டி தீர்த்தால்தான் என்ன? நான் பெற்றுக்கொள்ள மாட்டேனா? அதை மாற்றி சந்தோஷங்களாக உனக்கு திருப்பி கொடுக்க மாட்டேனா? நம்பிக்கை வைத்து முழுவதுமாக எதையும் மறைக்காமல் என்னிடம் சொல்லிவிடு. தற்சமயம் நீ எந்த நிலையில் இருக்கின்றாய் என்பதை நான் அறிந்துதான் இருக்கின்றேன். மீண்டும் ஒருமுறை என்னுடைய ஆலயத்திற்கு வந்து மனம் விட்டு சொல்லி மனதை லேசாக்கி கொண்டு திரும்பி செல். உன்னுடைய மனதில் எந்த ஒரு பாரமும் இல்லாமல், சுமையும் இல்லாமல் எல்லாவற்றையும் என்னிடம் இறக்கி வைத்து விட்டு போ. நான் அந்த பிரச்சனைகளை கவனித்துக் கொள்கின்றேன். உன் வாழ்விற்கு தேவையான இன்பத்தை பரிசாகவும் கொடுத்து அனுப்புகின்றேன். பெற்றுக்கொண்டு வா. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய கர்மத்தின் தீவிரத்தின் காரணமாக இத்தனை பாடங்களை நீ அனுபவித்து வருகின்றாய். நீ முடிவு எடுத்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்களில் ஏனோ மனமானது ஒரு சலனத்திலேயே இருக்கின்றது, ஒரு குழப்பத்திலேயே இருக்கின்றது. அந்த முடிவு சரிதான், அதை செயல்படுத்த தயாராகிவிடு. எந்த ஒரு பயமும் வேண்டாம். உனக்கு எல்லா நேரமும் நான் துணை நிற்பேன். பிறரை வெறுக்கக்கூடிய வாழ்க்கை உனக்கு வேண்டாம். எல்லோரையும் அன்போடு நடத்தக்கூடிய வாழ்க்கை தான் உனதானதாக இருக்க வேண்டும். அனைவரிடத்திலும் நேசத்தை காட்டு, பாசத்தை காட்டு. அது கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைத்தே தீரும். கொடுப்பது கிடைக்காமல் சென்று விடாது. இழந்ததை மீண்டும் பெறாமல் செல்ல மாட்டாய். வேறு ஒரு ரூபத்தில் உனக்கு அது கிடைத்தே தீரும். சில காரணங்களுக்காக தற்காலிகமாக இழந்து நின்று கொண்டு இருக்கின்றாய். பல காரணங்களுக்காக பலவற்றை பெற்று மகிழவும் செய்வாய். சந்தோஷமாக இனி நீ வாழ்வாய். உன் துக்கங்களை எல்லாம் மறந்துவிடு. எத்தனை வந்தாலும் இந்த சிவனின் துணை இருக்கின்றது என்பதை மட்டும் மறந்து விடாதே. வெறும் காட்சி பொருள் அல்ல நான். என்னுடைய குழந்தைகளை கட்டி காப்பவன். குழம்பி தவிக்காதே, தீர்வு கிடைக்கும். தீர்வுகளை தேடி எங்கும் ஓடாதே, என்னை தேடி வா. தீர்வை நான் தந்திடுவேன். எல்லா நலன்களும் உன் வாழ்வில் கிடைத்து கொண்டே இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையை புதுப்பித்து காட்டுவேன். ஒவ்வொரு நாளும் இனி ஒவ்வொரு மகிழ்ச்சியும் உனக்கு கிடைக்கும். என் ஆலயத்தை தேடி வந்த உன்னுடைய கால்கள் வெற்றியின் படிக்கட்டையும் மிதிக்கும். வெற்றி என்னும் பாதையில் உன்னுடைய கால்கள் செல்ல செல்ல இனி உன் வாழ்வில் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்ற செல்வங்கள் என்பது மிக பெரிய அளவில் இருக்கும். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.